Hey everyone, welcome to another new episode of Garage Talks by Power and Torque. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோர் கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்கில் இருக்கோம். E20 பெட்ரோல்ஸ். இது கவர்மெண்ட் ரீசெண்ட் டேஸில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கான்ட்ரவர்ஷியலான டிஸ்கஷன்ஸ் நீங்கள் இன்டர்நெட்லேயும் ஏன் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களே பேசுகிறத பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அதை பற்றி ஸ்டார்டிங் டு எண்டிங் அலசி ஆராய போகிறோம். இன்னைக்கு நம்மளோட இந்த பாட்காஸ்ட்டில் மிஸ்டர் ஜர்வின் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் ஜர்வின். தேங்க்யூ வெரி மச். இவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் பற்றி பேசுகிறதுக்கு இவரை விட ஒரு ரைட்டான பர்சன் இருக்க மாட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம கூட இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடவே நிறைய ஓனர்ஷிப்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை powerandtalk.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ டிஎம் பண்ணுங்கள். ஜவின், நீங்கள் சொல்லுங்கள், இந்த E20 இஷ்யூ இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக பேசப்படுறது, அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? இந்த எத்தனால் பிளெண்டிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு தெரியும் பெட்ரோலோட எத்தனாலை பிளெண்ட் பண்ணுறாங்க. E20 சொல்கிறது 20% பெட்ரோலில் எத்தனால் பிளெண்ட் பண்ணுறாங்க. அதாவது 20% எத்தனால், 80% பெட்ரோல். ஸோ இப்போது எத்தனால்னாலே நிறைய பேருங்களுக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். எத்தனாலுங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் கேன் அண்ட் நம்ம கார்ன் இதுலேருந்து எடுக்கிற ஒரு ஆல்கஹால் தான் அது. ஸோ அதை நம்ம இப்போது பெட்ரோலோட பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, பெட்ரோல் நல்லா தானே இருந்துச்சு, இதை ஏன் பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம கண்ட்ரி ஒரு வருஷத்துக்கு 1.1 lakh crores பார்த்திங்கன்னா வெளியே இருந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதாவது க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நம்மளோட கரன்சியோட வேல்யூவை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இது எடுக்கப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு நான் அதுதான் முயற்சியாக பார்க்குறேன். அண்ட் இப்போ எத்தனால் பிளெண்டிங்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 30,000 crores அதில் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெனிஃபிட்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு அவுட் ஆஃப் தட் 1.1 lakh. அதாவது நம்ம இந்த ஃபாசில் ஃபியூவலுக்கு வெளிநாட்டுக்கு கொடுக்குற காசை உள்நாட்டிலேயே நம்ம எத்தனால்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஸோ நம்ம காசு வெளியே போகிறது தவிர்க்கப்பட்டிருக்கு, குறையப்பட்டு. ஸோ ஆப்வியஸ்லி மணியை ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். இது பாயிண்ட் நம்பர் 1. இது இன்றைக்கி தான் நம்ம இந்த டெர்மினாலஜி E20 தெரிஞ்சதுக்கு தான் ஆக்சுவலி நம்ம பேச ஆரம்பிக்கும். ஆனால் உலகத்துக்கு இது ஒரு பழைய இது கிட்டத்தட்ட ஏர்லி 1900s பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஎஸ்லேயே ஃபுல் எத்தனாலில் கார்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபோர்ட்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம பிரேசிலை பற்றி பேசுகிறோம். பிரேசில்லாம் பார்த்திங்கன்னா 1970s பார்த்திங்கன்னா எத்தனாலோட பிளெண்டிங்கை ஃபியூலோட பெட்ரோல்ஸோட மிக்ஸ் பண்ணி கார்ஸ்லாம் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் அ வெரி ஓல்ட் கான்செப்ட். ஆனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கண்ட்ரியில் இது இம்ப்ளிமெண்டேஷன் இதில் ரொம்ப குவிக்காக வந்தனால நம்ம அந்த அடாப்ஷனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிரேசிலெலாம் கிட்டத்தட்ட 1970ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் இந்தியாவில் ஒரு சின்ன பீரியட் ஆஃப் டைமில் ஒரு 3 வருஷம் இந்த டைம் பீரியடில் நம்ம அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணும்போது அதனால் வர விளைவுகள் தான் இப்போ நம்ம பேசுகிற பல விஷயங்கள். எனி ப்ராசஸாக இருக்கட்டும், அதை நம்ம ஸ்லோவாக எடுத்துகிட்டு அது நம்ம கம்பெனிலே நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே ஒரு ப்ராசஸை உடனே எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லோரும் நாய்ஸ் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. அது நாட்டில் நடக்கிறதும் சேம் தான். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஹாண்டாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2009 அவங்களோட இன்ஜின்ஸை E20 கம்பேட்டபிளாக வச்சுருந்தாங்க. நாட் த பைக்ஸ், கார்ஸில் அந்த கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் அப்போ யாருமே அதை பற்றி பெருசாக பேசலை. இன்றைக்கி அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தனால எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியுது. அண்டு இதில் முக்கிய காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது பழைய ஜென்ரேஷன் கார்ஸோ இல்லை பைக்ஸோ உங்களுக்கு ஃபேஸ் அவுட்டே ஆகியிருக்காரு. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2023க்கு முன்னாடி, அதாவது BS6 phase 2க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண வெஹிக்கிள்ஸ் எதுவுமே இந்த E20 கம்பேட்டபிள் கிடையாது. பட் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு 2 வீலராக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் குறைஞ்சது 5லேருந்து 10 வருஷம், சிலர் 15 வருஷம், அதுக்கப்புறம் அதை FC போட்டு யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குயிக்காக கொண்டு வரும்போது அந்த பழைய கார்ஸ், அதாவது 2023க்கு முன்னாடி இருக்கிற கார்ஸோ பைக்ஸோ யூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி, அதாவது அதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு இப்போ கவர்மெண்ட் இப்படி கொண்டு போகிறது கரெக்டாக ஆக்சுவலாக?
இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அ முயற்சியா நீங்க இத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி நம்ம நாட்டுக்கா இருக்கட்டும் அண்ட் நம்ம என்வைரன்மென்ட்க்கு வந்து கரெக்ட்டான முயற்சி. இதில வந்து நம்ம எந்த ஃப்ளாவும் ஆக்சுவலி சொல்ல முடியாது. இட்ஸ் குட் ஃபார் அஸ் அண்ட் த என்வைரன்மென்ட். ஆனா, இத இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல தான் ஆக்சுவலி நான் ப்ராப்ளமே பார்க்குறேன். பிரேசில் வந்து 1970ல எத்தனால் பிளெண்டிங் எடுத்துட்டு வந்தாங்க. பட் அவங்களோட எத்தனால் பிளெண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்ட் அவுட்டா இருந்துச்சு. அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 20 ஐ மீன் 10, 15, 20 இயர்ஸா இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது 2000ல தான் அவங்க கம்ப்ளீட் அந்த கிட்டத்தட்ட E80 அந்த மாரி ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணாங்க. ஸோ அந்த 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 ஸ்லோவா நீங்க வரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த கம்பேட்டபிலிட்டி எல்லாமே உங்களால அந்த பழைய எதிர்பார்க்க கார்ஸ வந்து நெறைய பேர் விப்பாங்க. முடியும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அவுட் ஆயி புது கார் வாங்குவாங்க. எஸ். ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு ஒரு ஓவரால் ஈக்கோ சிஸ்டமே ப்ராப்பரா குரோ ஆகும். எஸ். ஸோ அந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் அதுக்குரிய டைம் கிடைக்கும். அந்த இன்ஜின்ஸ் எல்லாம் அதுக்கு தக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு E20 எடுத்துட்டு வராங்கன்னா, ஆப்வியஸ்லி இன்னும் 5 இயர்ஸ்ல E30 வரதான் போகுது. அதுக்கப்புறம் E40, 50 என்ன வேணாலும் போலாம். ஸோ அந்த விஷன் அண்ட் அந்த ஸ்கோப்ப வந்து நம்ம கண்ட்ரி 2003லே பண்ணிட்டாங்க. நான் இத வந்து 2020ல தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன். 2003லே வந்துருச்சு. ஸோ அந்த டைம்லேருந்து இது எடுக்கிற எஃபர்ட் தான். பட் இப்போ அது கொஞ்சம் ஸ்பீட் அப் ஆயிருச்சு. ஸோ ஸ்பீட் அப் ஆனோனே அதோட ப்ராசஸ்லாம் வந்து நம்மளுக்கு டைரக்ட்டா அந்த இம்பாக்ட் வந்து அதாவது ஒரு வேள 2002, 3லயே வந்து இந்த விஷன கொண்டு வந்த அப்பவே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10, 15 இயர்ஸா வந்து இப்போ E30, E35 வந்திருந்தா கூட மக்கள் வந்து ஓரளவுக்கு அடாப்ட் பண்றதுக்கு ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாங்க. கரெக்ட். ஆனா 2023ல வந்து ஒரு பாலிசி அமெண்ட் பண்ணிட்டு, அத வந்து 25ல வந்து புஷ் பண்ணும்போது வந்து முக்கியமா மக்கள் பார்க்கறது வந்து இந்த வண்டிங்களோட கம்பேட்டபிலிட்டி தான். கரெக்ட். ஏன்னா வந்து எல்லாருமே ஏற்கனவே நான் சொன்ன மாரி டக்கு டக்குன்னு வண்டிய வித்துட்டு மாத்துற மாரி மாத்த இருக்காது. முடியாது. பிளஸ் நீங்க இன்னொரு ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. அடுத்தது வந்து E30 வரப்போகுது, E40 வரப்போகுதுன்னு. இப்ப நான் வாங்குற ஒரு வண்டி 2025ல வாங்குற ஒரு வண்டி, அடுத்த E30 கம்பேட்டபிளா இருக்குமானா இருக்காது. இருக்காது. அதுக்குள்ள கவர்மெண்ட் வந்து ஒரு 5 வருஷத்துல வந்து E30 கொண்டு வந்துட்டாங்கன்னா, நான் வந்து திரும்பவும் அந்த வண்டி மாத்துற மாரி தான் இருக்கும். அதாவது அடாப்ஷன் வந்து ரொம்ப குயிக்கா பண்ண முடியல. அத வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிளஸ் இன்னொரு ஒரு பாயிண்ட் நீங்க பிரேசில் பத்தி சொன்னீங்க. பிரேசில்ல வந்து 1970லேருந்து 2000 வரைக்கும் கொண்டு வந்தாலும், அவங்களோட ஃபியூயல் ஸ்டேஷன்ஸ்ல எல்லாமே, அதாவது பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கேட்டகரீஸ் ஆஃப் ஃபியூயல்ஸ் அவைலபிளா இருந்தது. உங்க கார் என்ன ஃபியூயல் கம்பேட்டபிளோ அதுக்கேத்த மாரி நீங்க அந்த பெட்ரோல்ல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் இந்தியால வந்து அந்த மாரி எதுவுமே கிடையாது. நீங்க இப்ப எந்த பெட்ரோல் பங்க் போனாலும் எல்லாமே E20 கம்பேட்டபிள் மட்டும் தான் வருது. ஸோ என் வண்டி 2 வீலர் ஃபார் தட் மேட்டர் பார்த்தீங்கன்னா 2017 தான். 2017 மாடலெல்லாம் E20 கம்பேட்டபிளே கிடையாது. ஆனா நான் இப்ப எந்த பெட்ரோல் பங்க் போனாலுமே வந்து E20 தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால வந்து ஆ நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது இல்லையா? ஸோ நீங்க வந்து என்ன மாரி இம்பாக்ட்ஸ் வந்து அ வரும்? அதாவது நான் கம்பேட்டபிள் வெஹிக்கிள்க்கு வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். பிரேசில்ல வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் எந்த அளவுக்கு எத்தனால் பிளெண்டிங் வேணும்னு. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ட்ரில E20, E30, E40ன்னு போட்டோம்னா, ஓகே ஒரு ஒரு ஜென்ரலா ஒரு படிப்பறிவு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு இருக்கு நம்ம இதுல. பட் லெட்ஸ் கோ டூ அதர் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி அஸ் வெல். பல இடங்கள்ல ரூரல் பார்த்தீங்கன்னா, ஏரியாஸ்ல அங்க வந்து நீங்க E20, E30ன்னு எத்தனால் பிளெண்டிங்கிற ஒரு கான்செப்ட்ட பெட்ரோல் பங்க்ல எப்படி கன்சியூமருக்கு நீங்க புரிய வைப்பீங்க? அது ரொம்ப கஷ்டம். உங்களால பண்ணவே முடியாது. ஸோ நீங்க அத திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் லெவல்ஸ்ல அதோட என்ன சொல்றது? அதோட கண்ட்ரோல நீங்க எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ம். பிராக்டிகலா இன் அ கண்ட்ரி லைக் ஆர்ஸ். ஸோ அதுக்கு வந்து கவர்ன்மெண்ட் எடுத்த சாய்ஸ் வந்து லெட்ஸ் ஜஸ்ட் கோ வித் இட். ப்ராப்ளம் நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, E20யோட இம்பாக்ட் கண்டிப்பா வந்து இன்ஜின்ஸ்ல இருக்கு. பழைய இன்ஜின்ஸ்ல. ஆனா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்ன்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மேனுஃபேக்சரர்ஸும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அல்டிமேட்லி அதுக்கு பே பண்ண போற ஒரே பெர்சன் வந்து அந்த வெஹிக்கிள்ஸோட ஓனர் தான். அது வந்து நான் இங்க அதாவது கன்சியூமர்ஸ் தான் கடைசியில அஃபெக்ட் ஆவறது. அஃபெக்ட் ஆகுறது. ஸோ அது நான் ப்ராப்ளமா பார்க்குறேன். பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ குடுக்குது. நான் இதுல ஒண்ணுமே பண்ணலையே! என்னோட விருப்பமும் கிடையாது. இது என்னோட எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு இந்த இம்பாக்ட் வருது. ஸோ இதுதான் ப்ராப்ளமா பார்க்குறேன். E20 பெட்ரோலோட ப்ராப்ளம்ஸா நம்ம பார்க்குறது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம இந்த காம்போசிஷன பேசும்போது அதில வந்து இந்த எத்தனால பத்தி பேசினோம். கம்மிங் ஃப்ரம் ஆர்கானிக் ரைஸ் அண்ட் கார்ன்லேருந்து நம்மளுக்கு வருது. எத்தனால் ஆஸ் சச் நீங்க வந்து ஆல்கஹால்ல பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே அது பிளெண்ட் ஆயிரும். இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லாஸ்ட் மைல் நம்ம ரீஃபைனரீஸ்ல வந்து பிளெண்ட் பண்ணிடுறாங்க. பட் பெட்ரோலோட ப்ராப்பர்ட்டீஸும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸும் எத்தனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸும் வந்து சேம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு அமௌண்ட்ல வந்து E20 பெட்ரோல் எடுத்துட்டு, அதில கொஞ்சம் டிஸ்டில்ட் வாட்டர் ஊத்தி பாருங்க. எத்தனால் வந்து ஆக்சுவலி தனியா பிரிஞ்சிரும். பிரிஞ்சிரும். ஆமா.
ஏன் அப்படின்னா எத்தனால் ஹேஸ் ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி. வென் யூ சே ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா அது வந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து எத்தனாலுக்கு இருக்குது. ஸோ எங்கே இது ப்ராப்ளமாக ஆகும்னா, நிறைய பேருங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீக்கெண்ட் தான் பிளான் வச்சுருப்போம், இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் எடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு E20 பெட்ரோலை உங்கள் ஃபியூல் டேங்க்கில் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போ லெட்ஸே நம்ம ரொம்ப ஒரு ஹியூமிடான ஒரு கிளைமேட்டில் இருக்கோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரை அப்சார்ப் பண்ணி அது வந்து ஃபியூல் டேங்க்குள்ளே ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் கார் வந்து ரெகுலர் மூவ்மெண்ட்டில் இருக்கணும். அண்ட் இந்த மாய்ஸ்சர் அப்சார்ப் ஆக ஆக எங்கே ஃபர்ஸ்ட் உங்கள் இப்போ பைக் இருக்குது அப்படின்னா, பைக்லேருந்து ஃபியூல் லைன்லேருந்து கார்பரேட்டர்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மெட்டல்ஸ் வந்து கரோட் ஆகிறதுக்குரிய சான்சஸ் எல்லாமே எங்கே வாட்டர் இருக்கோ ஆப்வியஸ்லி வந்து மெட்டல்ஸ் வந்து கரோட் ஆகிற சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வைஸ் வந்து நம்ம வண்டிக்கு வந்து இம்பேக்ட் ஆகுது. அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி இல்லாத இன்ஜின்ஸ்லேயோ இல்லை அந்த வண்டிங்கள்லேயோ வந்து டேங்க்கு இந்த மாதிரி ஃபியூவல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து எங்கெல்லாம் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு எங்கெல்லாம் இரும்பு இருக்கோ அங்கெல்லாம் ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் வண்டியை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறீங்க. உங்கள் ரெகுலர் யூசேஜில் இருந்துச்சுன்னா இது வந்து எந்த ப்ராப்ளமாகவும் வராது. அதாவது டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி ஆஃபீஸுக்கு வண்டியில் தான் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பெருசாலாம் இருக்காது. பட் நீங்கள் அந்த வண்டியை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறீங்க, 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கிறீங்கன்னா அந்த டைமில் வரும். அதுக்குன்னு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண எல்லா வண்டியுமே இதில் உடனே டேமேஜ் ஆகி ஓட்ட உள்ள போகுதுன்னா கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கம்பெனி வந்து உடனே போய் ஒரு வண்டியை வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஒரு மெட்டீரியலுக்குன்னு ரொம்ப ரிசர்ச் பண்ணி மெட்டீரியல் இன்ஜினியரிங் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இம்பேக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன லெவலில் தான் வரும். உடனே உங்கள் வண்டியிலலாம் தெரியாது. இன்றைக்கி இதை பற்றி ஏன் எல்லோரும் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம வண்டி வாங்கின 10 வருஷத்தில் வந்து பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வந்த உடனே என்ன பண்ணுறோம், அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக கண்டாமினன்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் ஏஜ்னால வந்து அதில் உள்ள ஏதாவது டேமேஜ் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினச்சிடுறோம், E20 பெட்ரோலில் தான் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருங்க பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இம்பேக்ட் இருக்கும், ஆனால் ரொம்ப மினிமல் லெவலில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபார் ஓல்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் பழைய இன்ஜின்ஸ்க்கு வந்து வரும். அதாவது 2023க்கு முன்னாடி இருக்கிற வண்டியில் ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் 2020க்கு முன்னாடி இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க தட் இப்போது நீங்கள் E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மி ஆகும்னு கவர்மெண்ட்டே வந்து சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக சில பேருங்க 10%, 20% அப்படி நிறைய இம்பேக்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிரைவிங் கண்டிஷன்ஸ் மாறுது, வண்டியோட இன்ஜின் மாறுது. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி இம்பேக்டை கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ARAIயே ஒத்துக்கிட்டாங்க, நீத்தி ஆயோக் ரிப்போர்ட் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. பட் இந்த இன்ஜினுக்கு டேமேஜ் வர்ற விஷயத்த ஒத்துக்கல. ஏன்னா இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இதுக்கு வந்து யாராலையும் ஒரு பின் பாயிண்டான சொல்யூஷன் கொடுக்க முடியாது. அதனால அதை அவங்க இன்னும் வந்து ஒத்துக்கல. ஸோ உங்கள் வண்டியில் மைலேஜ் ட்ராப்பாக வருது அப்படின்றது வந்து ஒரு ஆக்சுவலான உண்மைதான். அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல, காஸ்ட் பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கல. நம்ம வந்து மைலேஜும் கம்மியாகுது அண்ட் we are still paying அதே பெட்ரோலுக்குரிய அதே காஸ்ட் தான் நம்ம பே பண்ணுறோம். பெட்ரோலுக்குரிய அதே காஸ்ட் தான் பே பண்ணுறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எத்தனால் பிளெண்ட் ஆகிறதுனால உங்களுக்கு அந்நிய செலாவணி, அதாவது வெளிநாட்டுக்கு கொடுக்குற நம்ம காசெல்லாம் கம்மியாகுது அப்படின்றாங்க. ஃபியூவலோட காஸ்ட்டும் கம்மியாகணும் இல்லையா? இன்னைய வரைக்கும் வந்து ஃபியூவலோட காஸ்ட் கம்மி ஆகலை. அது என்ன ரீசனாக நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலி அதில் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குரிய காஸ்ட் வந்து பெட்ரோலோட ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அந்த காஸ்ட் காம்பனண்ட் வந்து அவங்களால வந்து அதை பெனிஃபிட்டாக கஸ்டமருக்கு கொடுக்க முடியல. இன்றைக்கி வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா ப்ராப்ளி அதை வந்து இன்றைக்கி குறைஞ்ச அளவில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா இருக்கணும். ஓவர் த டைம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது குறையிறதுக்கு இல்லை. ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட சுகர் கேன் ப்ரொடக்ஷனும் வந்து சர்ப்ளஸில் இருக்குது, எத்தனால் ப்ரொடக்ஷனும் சர்ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரொடக்ஷன் வைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிமாண்ட்ஸை வந்து மீட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபார் அ கண்ட்ரி லைக் ஆர்ஸ் அது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இவ்வளோ ஸ்கேலில் வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே மீட் பண்ணிட்டாங்க. பட் அந்த காஸ்ட் வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதோட பெனிஃபிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆக்சுவலி இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பெனிஃபிட் வந்து நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கு தான். நம்ம காசு வரும், இன்றைக்கி போகும், நாளைக்கு இருக்கும், இருக்காது. மணி இஸ் செகண்டரி. என்வாயன்மெண்டல் பெனிஃபிட் டெஃபினட்டாக இருக்குது.
என்வாயன்மெண்டல் பெனிஃபிட் ஏன் இருக்குன்னா, நீங்கள் வண்டி உங்கள் இன்ஜின் ரன் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுறது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனோஆக்சைடு எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. எத்தனாலோட பிளெண்டிங் ஜாஸ்தி ஆக இந்த கார்பனோட ஃபுட் பிரிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பேக்ட் வந்து என்வாயன்மெண்ட். இது இன்னொரு விதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பிளான்ட்லேருந்து தான் இதை எடுக்கிறீங்க. பிளான்ட் க்ரோ ஆகும் போதும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுக்குது நம்மளுக்கு, கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சார்ப் பண்ணுது. அண்ட் இது ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி கிரியேட் ஆயிருச்சு. ஆக்சிஜனும் ரிலீஸ் பண்ணுது, கார்பனும் வந்து அப்சார்ப் பண்ணுது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா again it is letting out lesser amount of ஸோ நீங்கள் ஆஸ் அ ஈகோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் இந்த எத்தனாலோட பிளெண்டிங் இன்னும் அதிகரிக்கும் போது எத்தனாலோட கன்சப்ஷனும் அதிகமாகும். அதனால் வந்து நம்ம பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அதிகமாகிறதுனால ஸோ ஓவராலாக வந்து இயற்கைக்கு ஒரு நல்ல இதாக தான் இருக்கும். இது இருக்குது. ஆனால் இதுவெல்லாம் ப்ரப்போர்ஷனேட்டாக நடக்குதா, எல்லாம் கரெக்டான இதில் பேலன்ஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இது நடக்குது. ஏன் இது பெட்டர் தென் ஃபாசில் ஃபியூல், நம்மளோட க்ரூட் ஆயிலோட ஏன் பெட்டர் அப்படின்னா, க்ரூட் ஆயில் வந்து நம்ம பூமிக்கு அடியில் இருக்குது. அதை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற ப்ராசஸ்லேயே ஒரு கார்பன் ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் ஆகுது. வெளியே எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணும்போது விச் மீன்ஸ் நீங்கள் நத்திங்லேருந்து கார்பன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் ஆக்சுவலி ஆக்சிஜனும் ரிலீஸ் பண்ணுறீங்க, கார்பனும் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் அவுட். ஸோ ஃபாசில் ஃபியூலை கம்பேர் பண்ணும்போது எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு இட் இஸ் கிவிங் அ குட் அமௌண்ட் ஆஃப் கார்பன். கண்டிப்பாக இது. ஆனால் இதை பற்றி எல்லோரும் ஃபியூல் எஃபிஷியன்சியை பற்றி பேசுகிறாங்க. என் வண்டி ஃபியூல் உண்மையாக சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஆக்சுவலி புது மாடல் கார்ஸ்லாம் வச்சுருந்தீங்க 2023க்கு அப்புறம், இல்லை 2020க்கு அப்புறமே நீங்கள் வந்து இப்போ Volkswagenல வர TSI இன்ஜின் மாதிரியோ இல்லை ஒரு கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் வண்டி வச்சுருந்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனாலுக்கு வந்து ஆக்டேன் நம்பர் வந்து ஜாஸ்தி, எனர்ஜி டென்சிட்டி கம்மி, ஆனால் ஆக்டேன் நம்பர் ஜாஸ்தி. இப்போ ஒரு ஃபியூலுக்கு ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை ஹை கம்ப்ரெஷனில் வந்து நம்மளால் வந்து பேர்ன் பண்ண முடியும். ஹை கம்ப்ரெஷன் நான் சொல்லும் போது நீங்கள் உங்கள் இன்ஜினோட இதுக்குள்ளே சிலிண்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட மூவ்மெண்ட் இருக்கும். இந்த சிலிண்டர், அதாவது இந்த இடத்துல இன்ஜெக்டர் இருக்குது அப்படின்னா அந்த சிலிண்டருக்குள்ளே வந்து பிஸ்டன் இப்படி மேலே போயிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ரொம்ப கிட்டக்கு போனதுக்கப்புறம் ஃபயர் ஆச்சுன்னா ஹை கம்ப்ரெஷன்றீங்க. எஸ். இது வந்து இப்போ பெட்ரோல் இருக்குது அப்படின்னா பாதி தூரத்தில் போகும்போதே அது பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிஸ்டன் கீழே போகிற ஃபோர்ஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் போகாது. அதே இது நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் கடைசியில் பேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனால் க்ரியேட் ஆகிற பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்லி உங்களோட டிரைவிங்லேயே டார்க் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகும். ஸோ இந்த ரீசெண்டாக வந்து கியாவோட GDI இன்ஜின்ஸ், ஹியூண்டாய் GDI இன்ஜின்ஸ், TSI இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நார்மலாக வாங்கிட்டு வந்த இந்த E20க்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்த பெட்ரோல் வந்து 91 ஆக்டேன். ஆனால் இப்போ E20 மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இது வந்து 95 ஆக்டேனாக மாறிடுச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம 95 ஆக்டேனை வந்து ஒரு ப்ரீமியம் பெட்ரோலாக போட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து E20 பிளெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நார்மல் பெட்ரோலே வந்து 95 ஆக்டேனாக மாறிடுச்சு. ஆப்வியஸ்லி அதில் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி காம்ப்ரமைஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல. ஃபியூல் எஃபிஷியன்சி ட்ராப் ஆகுது ஏன்னா அந்த எத்தனாலோட எனர்ஜி டென்சிட்டி வந்து பெட்ரோலோட கம்மி. இப்போ புதுசாக கம்பேட்டபிளாக இருக்கிற இன்ஜின்ஸ்லையுமே ஃபியூல் எஃபிஷியன்சி ட்ராப் இருக்க தான் செய்யுமா? ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி ட்ராப் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த ஃபியூல் பிளெண்டுக்கு அவங்க வந்து இன்ஜினோட டியூனிங்கை வந்து மேப் பண்ணியிருப்பாங்க. நேச்சுரலாகவே நீங்கள் எத்தனால் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து உங்களுக்கு ஹையராக வச்சுருப்பாங்க. உங்களோட இன்ஜின் கம்ப்ரெஷன் அந்த ஹை கம்ப்ரெஷனில் ரன் ஆகிற மாதிரி இன்ஜினை டிசைன் பண்ணிடுவாங்க. ஆப்வியஸ்லி அதில் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து மேட்ச் ஆயிடும். பழைய இன்ஜின் அப்படி டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த இன்ஜினில் நீங்கள் இந்த பெட்ரோல் போடும்போது எனர்ஜி டென்சிட்டியும் கம்மியாக இருக்குது, இதோட கம்ப்ரெஷனையும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க. அந்த ஹை ஆக்டேன் நம்பர் இருக்கிறதையும் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து ட்ராப் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போது அந்த டென்சிட்டின்றதை நம்ம கொஞ்சம் டீப்பாக பேசுவோம். எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோல், அதாவது E20 பெட்ரோலில் வந்து அந்த லிக்விட், அந்த ஃபியூயலோட திக்னஸே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்றீங்க கம்பேர்ட் டு பழைய பெட்ரோல். அது திக்னஸ்ன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலில் லெட்ஸ் அசியூம் ஒரு அப்ராக்சிமேட்டாக 100 ஜூல்ஸ் ஆஃப் பவர் இருக்குது அப்படின்னா எத்தனால் பிளெண்டட் பெட்ரோலில் 70 ஜூல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டைரெக்டாக அவங்க ஃபியூல் எஃபிஷியன்சியில் அந்த இம்பேக்டை காமிக்கிறது. ஓகே. ஸோ அந்த எனர்ஜி டென்சிட்டிங்கிறது அந்த மாஸ் ஆஃப் ஃபியூலில் எவ்வளோ அதால் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிற காம்பனண்ட் தான். ஓகே. எத்தனால் நேச்சுரலாக 30% கம்மியாக இருக்கிறனால அந்த 1 லிட்டர் ஆஃப் ஃபியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்குது.
இப்போ நம்ம அடுத்தது E30 போகிறோம் இல்லை E40 போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற E20 வெஹிக்கல்ஸுமே உங்களுக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது கோயிங் ஃபார்வர்ட் எல்லா வண்டிகளும் ஃப்ளெக்ஸ் ஃபியூயலாக வந்தது, அதாவது ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் கம்பேட்டபிளாக வந்தது அப்படின்னா ஸோ இது பெட்டராக இருக்குமா? என்னோட ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2021-22க்கு அப்புறமே இந்த டைரெக்ஷனில் வந்து கவர்மெண்ட் போகிறாங்கன்னு தெரிஞ்சு மேனுஃபேக்சரர்ஸே அவங்க வண்டியை கம்பேட்டபிளாக தான் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி E20ன்னு சொல்கிறாங்கன்னா அது E30 வரைக்கும் கம்பேட்டபிளாக தான் இருக்கும். ஆனால் இது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போக போகுதுங்கிறது மேனுஃபேக்சரர்ஸ்க்கு முதல்லயே ஒரு இன்சைட் கொடுத்து அதுக்கு தக்க அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கன்சியூமராக நம்ம என்ன பண்ணுவோம், ஷோரூமில் போய் கேட்கும்போது E50 இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படிங்கிறத நம்மளே வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க. இதில் ஆக்சுவலி நோட்டபுளாக இருக்கிற ஒரே மேனுஃபேக்சரர் யார் அப்படின்னா மாருதி சுசுகி மட்டும்தான் வந்து ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காங்க தட் நாங்கள் வந்து பழைய இன்ஜின்ஸ்க்குமே E20 கன்வர்ஷன் கிட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேனுஃபேக்சரர்ஸில் மாருதி தான் இல்லை 4 ரன்னர்ஸாக இருக்காங்க. கம்பேட்டபிள் ஆக்குறதுக்குரிய அடிஷ்னல் காஸ்ட்டில் இந்த கிட்டு தராங்க. அண்ட் 2 வீலர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்டர் மார்க்கெட் கிட்டும் வந்து சில வண்டிகளுக்கெல்லாம் அவைலபிளாகவே இருக்குது. ஃப்ளெக்ஸ் ஃபியூலை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை பற்றி இன்னும் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? அதாவது நான் ரீசர்ச் பண்ண வரைக்கும் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல்னு ஒன்றும் கிடையாது, ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின்ஸ்னு அவைலபிளாக இருக்குது. என்னென்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின்ஸ்லாம் E20 to E85 வரைக்கும் கம்பேட்டபிளாக இருக்கும். பேசிக்கலாக இந்த வண்டிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூயல் லைனில் வந்து ஒரு சென்சார் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த சென்சார் வந்து எத்தனாலோட பிளெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஏர் ஃபியூயல் மிக்சரை வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் வந்து E20 பெட்ரோல் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் E85 பெட்ரோல் போட்டாலும் சரி வண்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். ஸோ அதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின்ஸ். இன் அடிஷன் டு தேட் ஏர் ஃபியூல் மிக்சர் மட்டும் இல்லை, அவங்க இக்னிஷன் டைமிங்குமே வந்து அவங்களால வந்து அந்த பிளெண்டுக்கு தக்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் E85 இருந்துச்சுன்னா எவ்வளோ லேட்டாக நம்மளால் ஃபியூல் இக்னைட் பண்ண முடியுமோ அவங்க அதையுமே ட்வீக் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இந்த ECUs வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் E20 எத்தனால் மிக்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பை டிஃபால்ட் நல்ல எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கம்பஷன் இதுவுமே வந்து பெட்டராக இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஸோ நம்ம வந்து E20ல் இருக்கோம், அடுத்தது வந்து E30 போவோம், E40 போவோம், E85 அண்ட் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் E100 கூட வந்துடுச்சு. இந்தியாவோட ரோட் மேப் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி இந்த நம்ம E20 அச்சீவ் பண்ணதே நம்ம கவர்மெண்ட் வச்சுருந்த டார்கெட் வந்து 2030க்கு தான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 5 இயர்ஸுக்கு முன்னாடியே அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆஸ் எ நேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இது இந்த நம்ம கண்ட்ரியோட ஸ்கேல் அண்ட் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜியோ பாலிட்டிக்ஸும் ஒரு பெரிய ரீசன். இப்போ எப்படி நம்ம ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்கினனால அதுக்குரிய இம்பேக்ட்லாம் வந்து யூஎஸ் நம்மளுக்கு இது பண்ணியிருக்கு. அது ஒரு முக்கிய காரணம். ஆக்சுவலாக ஜியோ பொலிட்டிக்கல் ரீசனால தான் நம்ம வந்து 2030ல் அச்சீவ் பண்ண வேண்டியது வந்து இவ்வளோ புஷ் பண்ணுறதுக்கு ரீசன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இதில் வந்து ஆஸ் அ நேஷன் இதில் நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குது. பட் ஆஸ் வி ப்ரோக்ரஸ் இப்போது 2030ல் வர வேண்டிய 2025ல் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குள்ளே வந்து E30 அண்ட் அதுலேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போவாங்க. அண்ட் ஆஸ் ஃபார் as ஐ நோ ஆல்ரெடி வந்து ARAI நம்மளோட ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட பார்த்திங்கன்னா இந்த மல்டிபிள் ஃபியூல் பிளெண்ட்ஸ் ஆஃப் எத்தனால் வந்து பைக்ஸ் அண்ட் கார்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், E85 E100 வரைக்குமே கூட ட்ரையல்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூலுங்கிற கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்டாக நம்மளுக்கு தெரியும். அண்ட் வாங்கும் போதே கன்சியூமர் வந்து இது ஒரு ப்ரைமரி கன்ஸ்ட்ரெயின்ட்டாக வச்சுட்டு தான் வந்து வாங்குவாங்க. தட் இந்த வண்டி எவ்வளோ எத்தனால் பிளெண்டுக்கு வந்து கம்பேட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து அதாவது இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வந்து மோஸ்ட்லி எல்லா கார்ஸ் அண்ட் 2 வீலர்ஸ் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் இன்ஜின்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. அண்ட் இதே மாதிரி நாய்ஸ் வந்து வருமா? இப்போ E20 டிரான்சிஷன் ஆகிருக்கு, இந்த மாதிரி நாய்ஸ் வருமா? இந்த நாய்ஸ் வர்றது வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் பழைய வண்டியை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட தான் வரணும். நம்ம ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சுக்கணும். யாரும் பை சாய்ஸ் 80% இருக்கிறவங்க வந்து ஓல்டர் கார்ஸையோ ஓல்டர் பைக்ஸையோ யூஸ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு இருக்கிற எக்கனாமிக் சிச்சுவேஷனால தான் வந்து அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பல பேர்களுக்கு அவங்களோட இமோஷனல் ரீசன்ஸும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஈதர் ஏதாவது இன்சென்டிவ் இருக்கணும், இல்லை ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கணும். இதே மாதிரி இந்த பெட்ரோல் இல்லை ஃபியூவல் சேஞ்ச்னால இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? ஏன்னா
இந்த அன்லீடட் பெட்ரோல்னு வந்தது முன்னாடி, அதுக்கப்புறம் லீடட் பெட்ரோல்லேருந்து அன்லீடட் ட்ரான்சிஷன் அந்த மாதிரி டைம்லலாம் ஏதாவது வந்திருக்கா? ஆக்சுவலி இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. நம்ம வந்து ஏர்லி 2000s அண்ட் 2000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணும்போதே அன்லீடட் பெட்ரோல்னு போட்டிருக்கும். ஆனா, அப்ப எப்போ லெட் ஆட் பண்ணாங்க, எப்போ பண்ணலங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி இந்த டெட்ராத்தில் லெட் அப்படிங்கிற சொல்ற இந்த காம்பனன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பிரையர் டூ 2000 வந்து நம்மளோட இங்க அவைலபிளா இருக்கிற எல்லா பெட்ரோல்லையுமே நம்ம கவர்மெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆப்வியஸ்லி வந்து ஆக்டேன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு. கம்ப்ரஷன் பெட்டரா இருந்துச்சு. ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருந்துச்சு. அந்த டைம் உங்களுக்கு தெரியும் மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஜின்ஸ் வந்து கார்பரேட்டர்ல தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு வந்து வண்டி ஓட்டும்போதே நல்லாயிருக்கும். அந்த லெட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதோட நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து இந்த நாக்ஸோட ரிலீஸ். இந்த நாக்ஸோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இந்த கேஸோட ரிலீஸ் வந்து நம்மளோட ஹெல்த்தை பாதிக்குன்னு தெரிஞ்சோடனே கவர்மெண்ட் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தோ கன்சியூமருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ், எஃபிஷியன்சி எல்லாம் எந்த பெனிஃபிட் இருந்தாலும் அல்டிமேட்லி ஹெல்த்தோட இம்பேக்ட் அதில் இருக்குது அப்படின்னா அதாவது அதுலேருந்து வர புகையினால வந்து ஹெல்த் ஹசார்ட்ஸ் நிறைய அதான் இருந்தது. ஹசார்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. கிட்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப ஸோ அதாவது ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, புகை வரும், கண் எரியும். கார் பக்கத்துல போனாலுமே உங்களுக்கு கண் எரியும். பட் இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நாய்ஸாக கிரியேட் ஆகல. ஏன்னா ஓகே உங்களுக்கு ஒரு சாய்ஸ் குடுத்தாங்க. லெட்ட ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறனால, ஜென்ரலாவே எல்லாரும் அதுக்குள்ள ரொம்ப கியூரியாசிட்டி எக்ஸாக்ட்லி. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி அந்த லெட்டட் பெட்ரோல்லேருந்து அன்லெட்டட் பெட்ரோல் வரும்போது, உங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. ஸோ நெறைய பேருக்கு இந்த விஷயமே தெரியாது. தெரியாமயே டிரான்சிஷன் ஆயிட்டோம் நம்போ. ஸோ அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அத அக்செப்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அத பத்தி பேசி அது ஒரு அதில இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோனே, நம்மளுக்கு அது ஒரு ஃபியர் தான் கிரியேட் பண்ணுது. ஃபியர் ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட்டும் ஆகும். ஸோ அந்த ஃபியரை நம்ம கொஞ்சம் ரேஷனலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் செய்யணும். அதாவது இந்த நெகட்டிவிட்டின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அவ்வளோ பயப்படக்கூடிய அவசியம் கிடையாது. கிடையவே நம்ம நினைக்கிறோம் இன்ஜின்ல நான் இன்னைக்கு ஊத்துனோம்னா ஒரு வாரத்துல ஓட்டை விழுந்துரும். அப்படிலாம் கிடையாது. அவ்வளோ மோசமாலாம் எந்த மேனுஃபேக்சரரும் இன்ஜின் தயாரிக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஃபியூல் எஃபிஷியன்சி ட்ராப் ஆகுது. அதுக்குரிய இம்பேக்ட் நம்ம தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உடனே இன்ஜின் டேமேஜ் ஆகி ரஸ்ட் பிடிச்சு ஓட்டை விழுந்துரும். அந்த மாதிரிலாம் வந்து நடக்காது. எஸ்பெஷலி நீங்க ரெகுலரா வண்டி ஓட்டுறீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. அதாவது இத வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டிய சப்போர்ட் பண்றதுக்கும் அதுக்கெல்லாம் கிடையாது. நீங்க ஃபேக்ட்டே பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த சேஞ்ச் நடக்கிறதுனால ஓவர் நைட் வந்து உங்க வண்டி பாதிக்கப்படுறோம் அந்த மாரி இருக்காது. கண்டிப்பா வந்து உங்களோட வண்டியோட மைலேஜ்ல ட்ராப் இருக்கும். அது வந்து மறுக்க முடியாத உண்ம தான். கரெக்ட். மத்தபடி வந்து நீங்க இந்த வண்டி ஓட்டி முடிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு சேஞ்ச் பண்ணும்போது, அடுத்தடுத்த வண்டிங்க நீங்க வாங்கும்போது, ஃபியூச்சர்ல வரக்கூடிய எத்தனால் பிளெண்டும் வந்து அக்செப்ட் பண்ற மாரி மேனுஃபேக்சர் வந்து அது குடுத்துருவாங்கன்னு கண்டிப்பா, நம்புவோம். கண்டிப்பா. ஆக்சுவலி இது எல்லாமே அட் தி எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஃபியூல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு தேவை. நீங்க ஆர்மிக்கு போனீங்கன்னா ட்ரக்ஸ் வந்து கெரோசின்ல ஓடும். பிகாஸ் அவங்க கெரோசினை வைட்லி வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. டீசல்லையும் ஓடும், அது வந்து கெரோசின்லேயும் ஓடும். ஸோ நம்மளுக்கு வேண்டியது வி நீட் த ரைட் ஃபியூல் அட் த ரைட் காஸ்ட் அண்ட் தட் ரன்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட்லி விதவுட் காசிங் எனி என்வாயன்மெண்டல் ஹசார்ட்ஸ். கரெக்ட். அண்ட் இந்த ப்ராப்ளம் இம்பேக்ட் அப்படின்றது வந்து திரும்பவும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவோம். பழைய வண்டிங்கள்ல தான் இந்த இம்பேக்ட் அதிகமா இருக்கும். 2023க்கு அப்புறம் வந்த வண்டிங்கள்ல மோஸ்ட்லி E20 பெட்ரோல் போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. பழைய வண்டிகள் அதுவும் கார்ப்பரேட்டர் கார்பரேட்டர் இருக்கிற வண்டிங்கள்ல வந்து இந்த இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாவே தெரியும். முக்கியமா 2 வீலர்ஸ்ல. ஏன்னா வந்து அதோட அந்த இக்னிஷன் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். நிறையா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வண்டியில ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம் வருது. கிக் கோல்டு அடிக்கும். ஸ்டார்ட்ல கோல்ட் ஸ்டார்ட்ல வந்து ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த உங்களோட ஃபியூல் வந்து மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணிருச்சுன்னா, அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனால பழைய வண்டிக்கு கண்டிப்பா இந்த இம்பேக்ட் இருக்கு. அத நம்மளால மறுக்க முடியாது. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளோட லாங் டெர்ம் விஷன் வந்து நம்மளுக்கு இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து கவர்மெண்ட் ஏன் பண்றாங்க? இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றாங்க அப்படின்றப்போ, அதோட காஸ்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாரி தான் இருக்கு. நம்ம வந்து வண்டியில நடக்கிற இம்பேக்ட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓவராலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இது கம்பேட்டபிளா? அதாவது ஃபியூவல் ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு வந்து இத ஸ்டோர் பண்ணி வச்சா அதனால எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா? ஏன்னா வந்து மாய்ஸ்சர் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நம்ம பெட்ரோல் டேங்க் எல்லாமே ஃபியூவல் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. எஸ். ஸோ அண்டர் கிரவுண்ட்ல மாய்ஸ்சர் அட்ராக்ட் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி சமயத்துல ஆல்ரெடி E20 இருக்கு. கீழ மாய்ஸ்சர்லாம் அப்சர்வ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா E30 மாறிடுச்சுன்னா
இல்ல. அது வந்து அதோட லார்ஜர் இம்பேக்ட் அப்படி இருக்காது. ஏன்னா இந்த பெட்ரோல் பங்க்ஸ்லாம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியா தான் ஆக்ட் ஆகுது. எப்போ ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலோட மூவ்மெண்ட்டே ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா அவங்க ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரே இடத்துல ரொம்ப நாளா ஸ்டாக்கா இருந்துச்சு அப்படின்னா, அந்த டிஃபரன்ஷியேஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. வேறன் பெட்ரோலும், எத்தனாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி சான்சஸ்லேருந்து தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆக இது இருக்கு. மத்தபடி இதில நம்ம மெயினா பார்க்க வேண்டியது அந்த ஸ்டோரேஜ் அவங்க பண்றது வந்து இதுக்கு கம்பேட்டிபிளா இருக்கான்னு. மேக்ஸிமம் அது கம்பேட்டிபிளா தான் இருக்கு. அண்ட் அதுக்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன்னு சொல்லிட்டு வந்து அந்த பெட்ரோல் பங்க் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ உள்ள எந்த இன்டர்னலா ரஸ்டிங் அதெல்லாம் ஸோ வரக்கூடாது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து ரொம்ப நாளா பெட்ரோல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, E20 பெட்ரோல் வந்து அந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னு வர சொல்றீங்க. வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆஸ் எ கன்சியூமர் நம்ம என்ன பண்ணணும்னா, ரொம்ப ஓடாத பெட்ரோல் பங்க்லாம் இருக்கும். பிரிட்ஜுக்கு கீழ இருக்கிறது, ஊருக்குள்ள ஏதோ ஒரு மூலையில இருக்கிறதுன்னு. அந்த மாரி பெட்ரோல் பங்க் வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அது அவாய்ட் பண்றது ஒண்ணு நல்லது. பிளஸ் அவங்களோட ஸ்டாக் ரொட்டேஷனும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு தக்க அவங்க வாங்கி வைக்கிற மாரி இருக்கும். ரொம்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவங்க 1 மாசத்துக்குரிய பெட்ரோல் அவங்க வாங்கி வச்சாங்க அப்படின்னா, இட் குட் டர்ன் அவுட் டூ பி ப்ராப்ளமேட்டிக். ஓகே. ஸோ ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாரி இருந்ததுன்னா, அத நம்ம அவாய்ட் பண்ணிடணும். எஸ். ஓகே. அண்ட் E20ல இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆஸ் எ கன்சியூமர் வந்து எனக்கு இந்த E20 பிரச்சனையெல்லாம் வர வேணாம். இது வந்து பழைய வண்டி தான். அப்படின்னா ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட்டு வந்து வண்டி கொஞ்சம் ரெகுலரா ஓட்டணும். எனி வண்டி நீங்க E20 போட்டிங்கனாலுமே ரெகுலரா ஓட்டுனீங்கன்னா பிரச்சனை வர்றது ரொம்ப கம்மி. பிகாஸ் அது சிஸ்டம்லேயே அந்த ஃபியூல் ரொம்ப கம்மியா தான் இருக்க போகுது. ரொட்டேஷன்லேயே இருக்க போகுது. இல்ல உங்க வண்டி E20யே சப்போர்ட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிளாசிக் கார் வச்சிருக்கீங்க. நான் என்னோட சென்டிமெண்டல் ரீசனுக்காக அந்த வண்டிய வச்சு நான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100 ஆக்டேன் பெட்ரோல் இருக்கு. உங்களுக்கு பாரத் பெட்ரோலியமும் சரி, இந்தியன் ஆயில்லையுமே சரி 2மே வந்து 100 ஆக்டேன் பெட்ரோல் ஆஃபர் பண்றாங்க. 100 ஆக்டேன் பெட்ரோல் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். கிட்டத்தட்ட ₹160 பெர் லிட்டர் வரும். அதுல எந்த எத்தனால் பிளெண்டிங்கும் கிடையாது. அது நம்ம வந்து ஆல்டர்னேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. அண்ட் சென்னை மாரி சிட்டீஸ்லாம் உங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கு. பட் சில ஊருங்களெல்லாம் போனீங்கன்னா 100 ஆக்டேன் பெட்ரோலுமே வந்து அவ்வளோ ஈஸியா ரீச் பண்ண முடியாது மக்களால. ஒரு 2 ஊர் தள்ளி போற மாரி தான் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து சவுத் சைட்லலாம் இருக்கீங்கன்னா, மதுரை மாரியோ, இல்ல திருச்சி மாரியோ ஒரு மெயின் சிட்டீஸ்ல தான் இருக்கும். சின்ன சின்ன சிட்டீஸ்லலாம் அவைலபிளா இருக்காது. பட் வந்து நீங்க E20 வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன். அதோட ரீசனும் என்னன்னா 100 ஆக்டேன் பெட்ரோல் வந்து கன்சம்ப்ஷன் ரொம்ப லோவா இருக்கிறனால, அதுல வந்து எத்தனால பிளெண்ட் பண்றது வந்து ஸ்கேல் பார்த்தீங்கன்னா பாசிபிள் கிடையாது. அதனால அத பிளெண்டும் பண்ண மாட்டிக்காங்க. 100 ஆக்டேன் பெட்ரோல் அப்படியே பியூரா அவைலபிளா இருக்கு. அண்ட் ப்ளஸ் வந்து கன்சப்ஷன் கம்மியா இருக்கிறதுனால எல்லா பங்க்ஸ்லயும் அவைலபிளாவும் இருக்கிறது கிடையாது. இருக்கிறது கிடையாது. ஏன்னா அது காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ₹160 குடுத்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னா, நம்மளோட ஐ மீன் யூசேஜ் வந்து அவ்வளோ பிரீமியமா ஒரு இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக்கோ, ஸ்போர்ட்ஸ் காரோ யூஸ் பண்றவங்களுக்கு வேணா அது வந்து ஒரு ஆமா. இதுவா பண்ணலாம். பட் ரெகுலரா யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் அது. ஆக்சுவலி இப்போ நீங்க வந்து யூரோப்லேருந்தும் சரி, யூகேலேருந்தும் இம்போர்ட் ஆகுற 2 ஐ மீன் எனி ஸ்போர்ட்ஸ் கார் ஆர் சூப்பர் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாலுமே இந்த E20 கம்பேட்டபிளா தான் இருக்கு. ஓ! ஓகே. நீங்க அதுக்குன்னு ஸ்பெஷலா 100 ஆக்டேன் போட வேண்டிய அவசியம் இல்ல. அதுவுமே E20 கம்பேட்டபிள். ஸோ வந்து நீங்க ஒரு ஹை எண்ட் கார்ஸோ, பைக்ஸோ வச்சிருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு E20 கம்பேட்டபிளா தான் இருக்கு. எஸ். ஓகே, ஃபைன். ஜெவின் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப இன்சைட்ஃபுல்லான இந்த எபிசோட் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் பார்த்தீங்கன்னா, E20 பெட்ரோல் வந்து கவர்மெண்ட் எல்லா இடத்துக்கும் புஷ் பண்ணிட்டாங்க. அதை வந்து அவங்க திரும்ப எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இதில் வந்து முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தோட மதிப்பு கண்டிப்பாக அதிகமாகுது. நம்மளோட காசு வந்து வெளிநாட்டுக்கு போகிறது கிடையாது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பெனிஃபிட் நிறையவே இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம செலவு பண்ணுற வெளிநாட்டு காசை வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே செலவு பண்ணுறோம். அதுவும் வந்து இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட போகுது. என்னதான் நிறைய டிபேட்ஸ் இருக்குது, இந்த பொலிட்டிக்கலாக நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் ஃபார்மர்ஸுக்கு இந்த பணம் போகும் அப்படின்றத நம்புவோம். ஏன்னா வந்து எத்தனால் வந்து உங்களுக்கு பேசிக்கலாக உங்களுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து வருது, சுகர் கேன்லேருந்தும் வருது, உங்களுக்கு கார்ன்லேருந்து வருது. ஸோ அதனால் ஃபார்மர்ஸ் வந்து இதனால் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றத நம்புவோம். இதை தான் கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா க்ரீனர் எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் வந்து ரொம்பவே கம்மியாகுது. அதனால உங்களுக்கு வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸும் ரொம்பவே கம்மியாகுது. உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த E20 பிளெண்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட அபிப்பிராயத்தை கொடுங்க. ஃபியூச்சரில் வந்து E30, E40 அண்ட் E85 இன்ஃபேக்ட் E100 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய ரோட் மேப் போட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றின அபிப்பிராயத்தும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். உங்களுக்கு இந்த E20 பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்து கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்லயோ கூட ரீச் பண்ணலாம். உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்கு, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனல்ல ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ டிஎம் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.